ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 16வது எபிசோட தான் பார்க்க போறோம். முதல் 15 எபிசோட் வீடியோ லிங்கையும் தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எது எந்தெந்த எபிசோடுன்றத பக்கத்துல நம்பரோட மென்ஷன் பண்ணிருக்கேன். பிளஸ் அந்த எபிசோட் மொத்தமும் அடங்கின ஒரு பிளேலிஸ்ட்டை மேல கார்ட்லயும் கொடுத்துருக்காங்க. 15ஐயும் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. ஸோ இத்தனை எபிசோடா மைண்ட் ப்ளோயிங்கா சீரியஸை எடுத்துட்டு வந்தானுங்க. கதையை பார்த்துட்டு நம்ம அப்படி இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோ அப்படின்னு என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வேற 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 மாதிரியான ட்விஸ்ட கொடுத்தானுங்க இல்லையா? கடைசியா மிஸ்டரியாவே வச்சிருந்த உண்மையான கில்லர் யாருன்றதையும் ரிவீல் பண்ணியாச்சு. கில்லரே கஷ்டம், அப்புறம் இனிமேல் வரப்போற எபிசோட்லாம் ஸ்லோவா தானே போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதாங்க முதல் தப்பு. கில்லர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் புது புது ட்விஸ்டுகள் முளைச்சுக்கிட்டே இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னால நம்ம போன எபிசோட்ல என்னெல்லாம் பார்த்தோன்ற ஒரு குட்டி ரீகேப்பை பாத்துருவோமா? ஹீரோன்ற போர்வையில இருந்தவன் கில்லர் ஆயிட்டான். ஆக்சுவலா இவன் தான் ஆரம்பத்துல இருந்தே கில்லர். ஆனா பிரெயின்ல நடந்த சர்ஜரினால பழசெல்லாம் மறந்து இவன் கில்லர்ன்றதும் இவனுக்கு மறந்து போச்சு. இப்போ அது ஞாபகம் வந்ததும் அவனால திரும்ப பழைய மாதிரி கில்லரா ஆக முடியல. ஏன்னா இவன் மூளைக்குள்ள இருக்க நல்லவனான புது டாக்டர் மூளையோட பார்த்து இவனை கில்லரா மாற விடாம இது வரைக்கும் அவனுக்கு வராத மனுஷங்களோட எமோஷன்லாம் கொடுத்து பாடாப்படுத்துது. சோ இப்போதைக்கு இவன் கில்லர்னு ப்ரூவ் பண்ணணும்னா அது ரெண்டு பேரால தான் முடியும். ஒன்னு அவனே நான் தான் கில்லர்னு ஒத்துக்கணும். அப்படி இல்லனா இவனால பாதிக்கப்பட்டு ஒரு வருஷமா கோமாலே இருக்கான்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுமே கண்ணை முழிச்சிட்டான். இவன் தான் கில்லர்ன்ற உண்மையை அவன் சொல்லணும். அவன் சொல்றானோ இல்லையோ நம்ம பண்ண தப்பு நம்மள படாப்படுத்துது. பேசாம தற்கொலை பண்ணிக்கிட்டு எல்லாரும் புது டாக்டரை தானே கில்லர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் உண்மையான கில்லர் இல்லைன்னு புரிய வச்சு அவன் பேரையாச்சும் காப்பாத்துவோன்னு கில்லர் தற்கொலை பண்ணிக்க போறப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நான் அவன்கிட்ட பேசியே ஆகணும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கில்லருக்கு ஒரு மெசேஜை போட்டான். கில்லரும் அவனை பார்க்க போனா எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்குடா, நீ தான் கில்லர்னு தெரிஞ்சும் என்னால வெளியே சொல்ல முடியல. அதோட நீ வெளியே இருக்க வரைக்கும் என்னால என் அம்மா கூட சந்தோஷமா வாழ முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதான் நீயே போயிட்டு போலீஸ்ட சரண்டர் ஆயிட்டனா உனக்கு நல்லது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் டிமாண்ட வச்சு கில்லர் இதை நினைச்சு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தானா. அழுது முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் கிளம்புற டைமிங்ல அங்க வந்த இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள போனமா கிடக்குற ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்தாரு. யார் இந்த கொலைய பண்ணா? நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு கில்லர் தான் பண்ணானா இல்ல வேற எவனாவது கேப்ல புந்து கெடா வெட்டானா? அதுக்கு நடுவுல வச்சிருக்க ட்விஸ்ட் எல்லாம் என்ன? இதை தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். எப்படியும் நம்ம எது நினைச்சாலும் நம்மள ஏமாத்த தான் போறானுங்க. சோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ராவா உள்ள வாங்க. இந்த எபிசோட்ல என்னதான் குக் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பாப்போம். ஆக எபிசோட ஓபன் பண்ணா குடும்பத்தையே கொலை பண்ண சைக்கோ பையனோட பிளாஷ்பேக். பயபுள்ள எங்க போய் 7 எடுத்துட்டு வந்துச்சுன்னு தெரியல. மூஞ்சில கீரலு வீரலுன்னு பெயிண்ட் பிரஷ போட்டு சொரண்ட மாதிரி இருக்கு. ஏதோ பண்ணிட்டு வந்து வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னால வந்து அவனோட அம்மா சைக்கோ பையன் கண்ணை முழிச்சதும் மூஞ்சில தலகாணியை போட்டு அமுக்கி செத்து தொலடா கொலகாரனே அப்படின்னு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரூம்ல செத்து போய் கிடக்குற ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்த இன்ஸ்பெக்டர் இவன் கண்ணை முழிச்சு கில்லரை கட்டி பிடிக்கும் போதே இவன் முக அமைப்பு சரியில்லை. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கிளாஷ் நடந்த மாதிரியே இருந்துச்சு. இப்ப வேற கில்லர் இந்த ரூம்ல இருந்து வெளியே போனா நம்ம கூப்பிட கண்டுக்கவும் இல்ல. ஒருவேளை அவன் தான் எதுவும் விளையாட்டு காட்டானோ அப்படின்னு வெளியே போற கில்லரை இன்ஸ்பெக்டர் நிறுத்தினதும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் செத்ததுல கில்லருக்கே அவ்வளவு ஷாக்குங்க. அடிச்சு புடிச்சிங்க ஓடி வந்தவன் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இப்போதானே நான் இவங்கிட்ட பேசினேன், என்கிட்ட நல்லா தானே பேசினா, அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டா ரொம்ப சாரி சார், அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு, எங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ஆட பாவீங்களா, வாழணும்னு ஆசையோட கண்ணை முழிச்சவன இப்படி வாழா வெட்டி ஆகிட்டீங்களேடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருந்த கில்லருக்கு அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட பெட் இருக்குல்ல, அந்த பெட்டுக்கு பக்கத்திலேயே மண்ணு படிஞ்ச ஒரு கால் தடத்தை கில்லர் பார்க்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கில்லர் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தானே. அப்ப பாத்ரூம்ல என்ட்ரி கொடுத்ததுமே ஆள் இருக்க ஒரு ரூம் கதவை தெரியாம திறந்துட்டு இருப்பான். அந்த ரூமுக்குள்ள கையில எவனோ ஒருத்தவன் ஊசியோட உட்காந்து இருப்பாங்க. அவன் கால்ல போட்டிருந்த ஷூல இதே மாதிரிதான் மண்ணு இருந்திருக்கும். இது கில்லருக்கு ஞாபகம் வந்ததும் நல்லா தட்டு போட்டு மூடாத டஸ்ட்பின் மாதிரியே ஒருத்தவனை பார்த்தமே, அவன் தான் சித்து விளையாட்டை காட்டானோ அப்படின்னு கில்லர் விறுவிறுன்னு ரூம் விட்டு வெளியே ஓடி வந்தா. கில்லர் பாத்ரூம்ல பார்த்த ஆளு அப்பதான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போய் கார் எடுக்கிறான். கில்லரும் பின்னாலேயே ஒரு வண்டியில காரை ஃபாலோ பண்ணிட்டு போக எங்கதான் இவன் இவ்வளவு அவசரமா ஓடுறான் அப்படின்னு நடந்ததை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு ஒன்னும் புரியல. அதோட கார்ல போனவன் எங்க போறான் தெரியுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா போன எபிசோட்ல தான் அதை நம்ம பார்த்தோம். இந்த டம்மி எபிசோட கொலை நடந்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கார்ல வந்துட்டு இருக்கப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. காரை விட்டு இறங்குனதும் கையில OZன்னு டாட்டு போட்ட ஒருத்தவன் இன்ஸ்பெக்டரோட தலையிலே அடிச்சுட்டு இவரோட பர்ஸ் எடுத்துட்டு போனான்ல, அதே டாட்டு போட்டவன் ஒரு நாள் எவிடன்ஸ் ரூம் வரைக்கும் வந்திருப்பான். ஆனா அவன் உள்ள வந்துட்டு வெளியே போனப்போ என்ன நடந்துச்சோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. இருந்தும் இன்ஸ்பெக்டர் ஒரு ஹேக்கர் மூலியமா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டாட்டு போட்டவன் அங்க வந்தான்றதை பார்த்து அவன் காரை ஃபாலோ பண்ணி அவன் எந்த ஹோட்டல்ல இருக்கான்ற வரைக்கும் கண்டுபிடிச்சாரு இல்லையா?
அந்த ஹோட்டலுக்கு தாங்க இந்த கார் போகுது. பிளஸ் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்ச அதே கார் நம்பர் தான் இந்த கார்லயும் இருக்கு. ஆனா கில்லருக்கு இந்த கதைலாம் தெரியாதுல்ல. சோ கில்லர் ஹோட்டல் வாசலுக்கு வரும்போது காரையும் காரோட நம்பரையும் பாத்துறான். அப்புறம் ஹோட்டல் வாசல்ல ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு போல. கீழெல்லாம் ஒரே செம்மண்ணா இருக்கு. இதே மண்ணு தான் கில்லர் பாத்ரூம்ல பார்த்த ஆளோட கால்லயும் இருந்திருக்கும். அப்புறம் என்ன டவுட், கில்லர் துரத்திட்டு வந்தால் இந்த ஹோட்டல்ல தானே தங்கியிருக்கான்னு அர்த்தம். அப்படியே ஹோட்டலுக்குள்ள போனா அது ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டலுங்க. ரூம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இங்க ஒரு மிஷின் இருக்கும். அதுல பே பண்ணிட்டு செக் இன் பண்ணிக்கலாம். அதை நோட் பண்ணிட்டு கில்லர் லிஃப்ட் பங்க திரும்பினா லிஃப்ட் 8வது ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கு. அஜால் குஜால் வாயா அங்க தாண்டா இருப்பான் அப்படின்னு ரூம் வரைக்கும் கண்டுபிடிச்சு ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி குரல் கொடுத்து கில்லர் ரூம் கதவை தட்டினதும் சின்ன கேப் தான். உள்ள இருந்தவன் லைட்டா கதவை திறந்தான் பாருங்க. சுட சுட சூப் பள்ளி அவன் மூஞ்சிலே கொட்டிட்டு ரூமுக்குள்ளே போட்டு கில்லர் அவனை வெளு வெளுன்னு வெளுகிறான். அதை மீறியும் அந்த பயபுள்ள வெளியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. கில்லர் அவனை துரத்திட்டு ஓட இங்க இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. ரூம்ல ஒரு ஆள் மட்டும் இல்ல 2 பேர் இருந்திருக்கானுங்க. கில்லர் 2வது ஆளை பார்க்கவே இல்ல. எப்படியோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் தப்பிச்சு ஓடனான்ல, அவனை மொட்டை மாடியில வச்சு மடக்கி ஏன்டா உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்னடா பிரச்சனை, அவனை ஏன்டா கொண்டன்னு கில்லர் கேட்கும்போது தூக்கி போட்டான் பாருங்க இவன் ஒரு குண்டை. ஒன்னாலதான்டா கொலகாரன் நாயே, ஒன்னாலதான்டா நாங்க அவனை கொல்ல வேண்டியதா போச்சு. கில்லருக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ணதா இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அங்க வந்த 2வது ஆளு கபார்னு கில்லரோட தலையிலே ஒண்ணு கொடுக்க அதான் சாக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆள் ஓடிடுறான். கில்லருக்கும் 2வது ஆளுக்கும் நடந்த சண்டையில 2வது ஆள் மாடியில இருந்து கீழே விழுந்து ஹோட்டல் வாசல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, கம்பியெல்லாம் நிக்க வச்சிருந்திருப்பாங்க. அதுல சொருவிக்கிட்டு சொர்க்கத்துக்கே போயிட்டான். உடனே முதல் ஆளு யாருக்கோ கால் பண்ணி இங்க நடக்கூடாதெல்லாம் நடந்துச்சு, சட்டு புட்டுன்னு ஸ்பாட்டை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறான். கில்லர் அவனை நிறுத்த ட்ரை பண்ணும்போது அவனை பிடிக்க முடியல, போயிடுறான். ஆனா காருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரி கில்லருக்குள்ள ஒரு உறுத்தல். எங்க பார்த்தோன்றது ஞாபகம் வரல. இதெல்லாம் கூட விடுங்க, இது என்ன ஜுஜிபி மேட்ரு. அடுத்து நடக்க போறது தான் ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. 2வது ஆள் மேல இருந்து கீழே கம்பியில சொருகி செத்தான்ல, மேல பாடியை பார்த்துட்டு தானே கில்லர் கீழே வந்தான். கீழே வர டைமிங் தாங்க. இப்ப போயிட்டு பாடி இருக்க வேண்டிய இடத்த பார்த்தா பாடியவே காணோம். இவ்வளோ சீக்கிரத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணி இடத்த கிளியர் பண்ணிருக்கானுங்கன்னா இவனுங்க 2 பேர் மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துல இன்னும் நிறைய ஆள் இருக்கணும். இது இல்லாம கில்லர் வீட்டு பேஸ்மெண்ட்ல இவன் வச்சிருந்த கடத்தப்பட்ட பையனோட பாடி காணாம போச்சு இல்ல, அதுக்கு காரணமும் இந்த கூட்டமா கூட இருக்கலாம். அதை கில்லர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் கில்லருக்கு கால் பண்ண ஃபர்ஸ்ட் சரியா டவர் கிடைக்கல. பட் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரே ஹோட்டல் வாசலுக்கு வந்துடுறாரு. அட இந்த ஹோட்டலா, ஒரு டாட்டூ போட்ட தேங்காய் முடியை தேடி நம்ம இந்த ஹோட்டலுக்கு தானே வந்தோம், இங்க என்ன பண்றான் கில்லர்னு அவன் சட்டையை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் நீ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பண்ணியான்னு கேட்டதும் இல்ல சார் வேற யாரோ அவனை கொன்னுட்டாங்க, அதை என்கிட்டயே ஒத்துக்கிட்டாங்கன்னு கில்லர் சொல்லி யார் அதுன்னு கண்டுபிடிக்க ஹோட்டல் சிசிடிவியை செக் பண்ணா ஹோட்டல்ல பெருசா கேமரா இல்ல. கெஸ்டோட பிரைவசிக்காக அதிகமா கேமரா வைக்காம விட்டுருக்கானுங்க. இருக்கிற கேமராலையும் யாரோட முகமும் சரியா பதிவாகல. இதான் போச்சு. அவனுங்க தங்கி இருந்த ரூம் வரைக்கும் கில்லருக்கு தெரியும்ல, அதை வச்சாவது டீடைல் எடுக்கலான்னு பார்த்தா உங்க அக்கா அம்மாக்க கில்லர் எந்த ரூம் நம்பரை சொல்றானோ அந்த ரூம் புக்கே ஆகலையாம், வேக்கண்டாவே தான் இருக்கான். இது என்னடா எனக்கு வந்த சோதனை. அதெல்லாம் இல்ல சார், நான் அந்த ரூம்ல தான் அவனுங்களை பார்த்தேன், நீங்க வேணா ரூமுக்கு வாங்கலாம், சண்டை போட்டு அங்க கலைஞ்சிருக்க பொருள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு கில்லர் இன்ஸ்பெக்டரை ரூமுக்கு கூட்டிட்டு போனா எதிர்பார்த்ததான் அங்க சண்டை போட்டதுக்கான எந்த தடையும் இல்ல. ஒரு புது ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டானுங்க. கில்லரும் படிச்சு படிச்சு சொல்றான் எங்க அம்மா சத்தியமா இங்கதான் சார் இருந்தானுங்க, கதவை திறக்கும் போது கூட நான் அவனுங்க மூஞ்சில சூப்பர்லாம் கொட்டினேன் சார், அது எல்லா இடத்துலயும் செதறி கந்துச்சு சார், அதுக்குள்ள எவனோ கிளியர் பண்ணிட்டானுங்க சார், பிலீவ் மீ சார்னு கில்லர் கதறேன்னு கதறியும் இன்ஸ்பெக்டர் மதிக்காம இருக்கப்போ கில்லர் கார் நம்பரை சொல்லி இன்ஸ்பெக்டரை நம்ப வச்சிடறாங்க. அந்த கார் நம்பரா, டேய் என் தலையில அடிச்சு என் பர்ஸை எடுத்துட்டு போனவன் கூட அந்த கார்ல தானே சுத்திட்டு இருந்தான், அந்த நம்பர் உனக்கு தெரியுதுன்னா அப்ப நீ சொல்றது உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வந்து வாசல்ல இருக்க மேட்டை தூக்கி பார்த்தா கில்லர் மூஞ்சில சூப்பர் தூக்கி அடிச்சதா சொன்னான்ல, வெளியே இருக்கிறதெல்லாம் ப்ராப்பரா கிளியர் பண்ணிட்டு மேட்டுக்கு அடியில இருக்கிறத லைட்டா விட்டுட்டு இருக்காங்க. சோ கில்லர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல சூப்போட தடயம் கிடைச்சதும் இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் டீம் ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாரு. ஆனாலும் வேலைக்கு ஆகல. 2வது ஆள் மேல இருந்து கீழே கம்பியில சொருகி செத்தான்ல, அங்க நோண்டியும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. சோ கில்லருக்கு பிரெயின் சர்ஜரி நடந்து அந்த சைடு எஃபெக்ட்ல தான் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றான் போல, ஏன் எங்க டைம் வேற வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஃபாரன்சிக் ஆளுங்க முறைச்சிட்டு போனதும் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட பாடியில விஷம் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. சோ நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்ப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை யாரும் கொலை பண்ண மாதிரி தெரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னா எனக்கு நல்லா தெரியுங்க, சில விஷம்லாம் பாடிக்குள்ள இருந்தாலும் தெரியாது, பேசாம பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம கேள்விக்கான எல்லா பதிலும் கிடைச்சிரும்னு கில்லர் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். பட் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கிட்ட இந்த பிரசிடென்ட்டோட சீஃப் செக்ரட்டரி சொல்லி
சொல்லி ஒரு பெரிய டாக்டர் ஹெட் ஹண்டரோட சேர்ந்து கில்லருக்கு ஆபரேஷன் பண்ணாரு. பாவம் அவனே ஒரு வருஷமா கோமால இருந்துட்டு இப்பதான் கண்ண முழிச்சான். இந்த மாதிரி கேசஸ்ல ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் சகஜங்க. போய் சேர்ந்துட்டான். அவன் பாடி அறுத்து செத்து அவனை நிம்மதி இல்லாமலா வச்சிருக்க போறீங்க அப்படின்னு அவர் இவங்கள என்னென்னமோ மூல செலவு பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா போஸ்ட்மார்ட்டம் வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் கில்லர் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற அவனோட எண்ணத்தை மாத்திக்கிட்டான். ஏன்னா இவன் கில்லர்ன்ற உண்மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் மூலியமா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஏதோ ஒரு கும்பல் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டு இருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃப்ரெண்டு சாவுக்கு பழி வாங்காம விட்டா இப்படி. சோ அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும்னு கில்லர் முடிவெடுக்க அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டர், ஏன்பா எனக்கு ஒரு சின்ன டவுட், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சாகிறதுக்கு முன்னால நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனை பார்த்தல்ல, ஆனா அது விசிட்டிங் ஹவர்ஸ் கூட இல்ல, நீ ஏன் அந்த டைம் அவனை பார்க்க வந்த அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நானா வரலங்க, அவன் தான் வர சொன்னான்னு கில்லர் சொன்னா. அப்படியா, சரி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க இப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் கில்லரால சொல்லவா முடியும், நான் தான் கில்லர், அவன் என்ன சரண்டர் ஆக சொன்னான்னு. சரி ஈயத்தை வேற மாதிரி பூசுவோன்னு. அது அவன் அம்மா கூட அவன் சந்தோஷமா வாழணும்னு சொன்னான் சார். ரெண்டாவது அவன் பேசும்போது யாரோ அவனை பிளாக்மெயில் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கில்லர் சொன்னதுமே, என்னப்பா சொல்ற, அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்களா? ஓ அதுக்கு தான் அந்த பாய்லர்ல விழுந்த பிராய்லர் கோழி என்கிட்ட பொய் சொன்னானா அப்படின்னு இதுவரைக்கும் கில்லருக்கு தெரியாத விஷயத்த இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஜெயில கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை எந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணானோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கைதிகள்லாம் இருக்க இடத்துக்கு வெளியே இருக்க ஷவர் ரூம்ல வச்சுதான் கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணிருக்கான். அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ரத்தம் கூட எனக்கு கிடைச்சது. அதோட அடிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட உடம்புல இருந்த காயங்களெல்லாம் பார்க்கும்போது அவனை முன்பக்கம் இருந்து தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, கில்லர் அவனை பின்பக்கம் இருந்து அட்டாக் பண்ணதாகவும் கில்லரோட மூஞ்ச பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கான். சோ அவனை யாரோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க, அதனாலதான் உண்மையை மறைச்சிருக்கான்ல, பூடிக்கிறேன் யாருன்றத புடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பினாலும் ஏதோ ஒரு மூலையில இவருக்கு கில்லர் மேல சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இந்த சீன் முடிஞ்சு அடுத்து ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஃபியூனரல் நடக்குதுங்க. போலீஸ் வந்து கேட்டப்ப கூட அவன் என் பேரை சொல்லல, அப்படிப்பட்ட நண்பனை இழந்துட்டமேடான்னு கில்லருக்கு பயங்கரமான ஃபீல். ஃபியூனரல் ஹால்ல தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கப்போ ஹீரோயின் அங்க வரா. அவ மட்டும் இல்லங்க, கில்லரால கொலை பண்ணப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலி ஆளுங்களும் வராங்க. ஆஹா, இது நம்ம கொலை பண்ண ஆளுங்களோட மிச்சம் சொச்சமாச்சேடா. இவங்களை பார்க்க பார்க்க நம்ம குற்ற உணர்ச்சியிலேயே குமுறி குமுறி செத்துருவோம். அப்படியே சாயிட வேண்டியதான்னு கில்லர் கழண்டுக்க பார்த்தா ஹீரோயின் விட மாட்றா. எங்க போற நீ, இது வரைக்கும் சாப்பிடவே இல்ல, வா வந்து உட்காந்து சாப்பிட்டு போ அப்படின்னு கில்லரை கட்டாயப்படுத்தி தேவையில்லாம கில்லர் கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிறா. கில்லர் சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு, உனக்கு ஒரு வேலை இல்ல, சும்மா நொய்யி நொய்யின்னு போட்டு அரிச்சிட்டு இருக்க, போடி அந்த பக்கம் சொல்லிட்டு கில்லர் கிளம்புறப்பதான் கரெக்டா இன்ஸ்பெக்டர் ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு வராரு. அந்த பக்கம் வெளியே போனால கில்லர், அவனுக்கு இப்பதான் உடம்பையே நடு நடுங்க வைக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் கில்லரா இருக்கும்போது ஹீரோயினை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தான் தெரியுங்களா? ஏதோ ஒரு எபிசோட்ல அவன் ஹீரோயின் கூட பாக்ஸிங் பண்ணிருப்பான். அதுல ஹீரோயின் தான் கில்லரை போட்டு பொளந்து எடுத்துருப்பா. அந்த டைம் கில்லர் யோசிச்சது, இவளுக்கு பெருசா சொந்த பந்தம்னு யாரும் இல்ல, ஒரே ஒரு பாட்டி தான், அதுவும் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போது, பாட்டி போயிடுச்சுன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாரும் இல்ல, பொண்ணு வேற ஸ்ட்ராங்கா இருக்கா, இந்த மாதிரி ஒருத்தி தான் நம்ம குழந்தைய சுமக்கிறதுக்கு கரெக்டான ஆளா இருப்பா. சோ இவளை விட்டுறவே கூடாது, எப்படியாவது புடிச்சு போட்டணும்ன்ற எண்ணத்துல இருந்திருக்கான். அதோட கில்லர் இன்ஸ்பெக்டரோட அண்ணனை கொலை பண்ண சர்ச்சுக்கு ஹீரோயின் கத்தியோட போயிட்டு கில்லர் கிட்ட சண்டை போட்டால, அப்ப ஹீரோயின் கில்லரோட கையில கிழிச்ச மார்க் இன்னமும் கில்லரோட கையில தழும்பா இருக்கு. அப்ப கில்லரா இருந்தான், அதெல்லாம் பண்ணிட்டான், இப்பதான் திருந்திட்டானே, அதனால ஹீரோயினை கிட்ட சேர்க்க மனசு வர மாட்டேங்குது. இங்க இவன் தவிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் ஃபியூனரல் ஹால்ல கில்லரால கொலை பண்ணப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலி எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க கும்பலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டர் இருக்காளே, கில்லர் கொலைகள் எல்லாம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இப்ப போயிட்டு விக்டிம்ஸோட ஃபேமிலி ஆளுங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் திரும்ப அந்த சீரியல் கொலைகளை பத்தி ஒரு டிவி ஷோ பண்ணலான்னு இருக்கேன், உங்களால முடிஞ்சா வந்து இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டிருக்கா. இவங்க யாரும் அதுக்கு ஒத்துக்கல. அவ கில்லர் கூட ஒண்ணு மண்ணுமா இருந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டா. அந்த குழந்தை ஒரு கொலகாரனோட பையனா பேர் வாங்கிட கூடாதுன்றதுக்காக கதையை வேற மாதிரி மாத்தலான்னு ஜோப்ரா வித்த காட்டுறா. அவளுக்கு நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு எல்லாரும் ரிப்போர்ட்டரை திட்டி தீக்குறாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மான்னு அப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்த்திருப்போம், அவங்க மட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிப்போர்ட்டரை நம்புறாங்க. இதோட இந்த பேச்சுவார்த்தை முடிய அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட பாடியை புதைக்கிறதுக்காக சவப்பெட்டியில வச்சு எடுத்துட்டு வராங்க. முன்னால அவன் போட்டோ வச்சு நடந்துட்டு வரதே கில்லர் தான். அப்போ அங்க கில்லருக்கு ஒரு ட்விஸ்ட்டுங்க. அதே ஃபியூனரல் ஹாலுக்கு இறந்து போன யாரோ ஒருத்தரோட போட்டோவை கையில எடுத்துக்கிட்டு ஃபேமிலி ஆளுங்க அழுதுகிட்டே நடந்து வராங்க. போட்டோல இருக்க ஆள் யாரான்னு பார்த்தா ஹீரோவுக்கு ஆன்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, போன எபிசோட்ல கூட ஆன்டி அவங்களோட புருஷனான அங்கிள் அவங்க பையன் 3 பேரும் யூஎஸ் போறதா சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. அந்த அங்கிளோட போட்டோ தாங்க இது. பார்த்ததும் கில்லருக்கு மண்டை காயுது. இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியலன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட பாடியை புதைச்சு
புதைச்சிட்டு நண்பனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையெல்லாம் செலுத்திட்டு திரும்ப ஹாலுக்கு வந்த கில்லர் யாரு சாகுறாங்களோ அவங்களோட பேரு டீடைல், அவங்க எங்கெல்லாம் வேலை செய்யறாங்க அதெல்லாம் ஹால்லயே ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தா கில்லரோட அங்கிளுக்கும் அதுல இருக்க டீடைலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஆனா ஆள் மட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கில்லர் ஊருக்கு போன இவன் அங்கிள் லாண்டின்னு மாறி மாறி கால் பண்றான். யாருக்குமே போன் போலங்க. கில்லர் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே நடு ரோட்ல நிக்கிறப்போ ஒரு கார் இவனை இடிக்கிற மாதிரி வருது. இடிக்கல, கிட்ட வந்து பிரேக் அடிச்சதும் காரோட ஃப்ரண்ட் மிரர்ல தொங்க விட்டுருக்க கீச்செயினை பார்த்ததும் தான் கில்லருக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட கொண்டவனை கில்லர் தொட்டிக்கிட்டு ஓடனா. அதுல முதல் ஆள் கடைசியா கார் எடுத்துட்டு தப்பிக்கும் போது காருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கில்லருக்கு ஒரு உறுத்தல் ஆச்சுல்ல. அது இதே மாதிரி அந்த காரோட ஃப்ரண்ட் மிரர்ல தொங்க விட்டுருந்த கீச்செயினை பார்த்து தாங்க ஆயிருக்கும். இங்க வச்சிருக்க ஒரு மஜாக்கம் மாலுவான ட்விஸ்ட பாருங்களேன். பல எபிசோடுக்கு முன்னால கில்லர் பாட்டிய கொன்னா. அங்க புது டாக்டர் எப்படியோ வந்தான். எப்படி வந்தான்லாம் தெரியல. கில்லர் புது டாக்டரை தொத்திக்கிட்டு ஓடனான்ல. அப்ப ஏதோ ஒரு கார் கில்லரை அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் பண்ணிச்சு இல்லீங்களா? அந்த காரும் இந்த எபிசோட்ல முதல் ஆள் ஓட்டிட்டு போன காரும் ஒரே கார் தான். காரோட ஃப்ரண்ட் மிரர்ல தொங்க விட்டிருந்த கீச்செயினை வச்சு கில்லர் பாயிண்ட புடிச்சிட்டான். சரி, அப்ப நமக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தி விசாரிச்சா கார் ஓனர் யாருன்னு தெரிஞ்சிரும். அதை வச்சே மீதியை பாத்துக்கலாம்னு கில்லர் அதை விசாரிக்க போனா அங்கேயும் ட்விஸ்ட் தான். ஒரு இடத்துல என்னடான்னா, உங்க ஆன்டி தான் அந்த ஆக்சிடென்ட பேசி பைசல் பண்ணாங்க, நீங்க வேணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனில போய் கேளுங்கன்றாங்க. அங்க போனா கில்லருக்கு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ரெக்கார்டே இல்ல. நான் தாண்டா நடக்குதுன்னு கில்லருக்கு பிபி ஆகுது. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டரோ ஆல்ரெடி குழந்தைய பாத்துக்கிற ஆயாமா சரியில்லைல்ல, குழந்தைய போட்டு படாப்படுத்துறா. சோ குழந்தைய பாத்துக்க யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா வாங்கன்னு போஸ்ட் போட்டிருக்கா. ஒரு கொலகாரனோட குழந்தைய எவடி பாத்துப்பா அப்படின்னு பல பேர் கண்ட மேனிக்கு கமாண்ட அள்ளி போட்டாலும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் நான் அதுக்கு ரெடி, உங்களை பார்க்க உங்க வீட்டுல தான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. யாருன்னு போய் கண்ணு விட்டா அங்க உட்கார்ந்து இருக்கிறது தோஸ்தி. இவங்களுக்கு புது டாக்டர் பையன். அப்படி பார்த்தா அவனுக்கு பிறந்த குழந்தை பேர குழந்தாச்சு. சோ அவங்க யாரு என்னன்னே சொல்லிக்காம குழந்தைய பாத்துக்கிற ஆயாமா மாதிரி ரிப்போர்ட்டர் வீட்டுல ஒட்டு போட்டதும் அடுத்து கில்லரால கொலை பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா ரிப்போர்ட்டருக்கு போன் பண்ணி, நான் கேள்விப்பட்டேன் ராஜாத்தி, நீ விக்டிம்ஸோட ஃபேமிலி ஆளுங்களெல்லாம் அதே கொலைகேஸை பத்தி திரும்ப இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டியாமே. நேத்து என் வீட்டுக்கு கூட வந்தல்ல, நான் உன்னை பார்த்தேன். நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்த நான் மக்கள் முன்னால டிவியில சொல்ல வேண்டியதா இருக்கு. நாளைக்கு நான் டிவி ஸ்டேஷன் வந்துடுறேன், நீ என்ன இன்டர்வியூ எடுத்துக்கோன்னு அவங்க பெர்மிஷன் கொடுக்க. அதோட இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போன எபிசோட்ல இன்ஸ்பெக்டர் ஒரு ஹேக்கர் கிட்ட ஹார்ட் டிஸ்க் ஒன்னு கொடுத்து இதுல டெலிட் ஆன ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னாரு இல்ல. பாதி ஃபுட்டேஜ போன எபிசோட்லயே அனுப்பிட்டான். அதுல மீதி ஃபுட்டேஜ இப்ப அனுப்ப இதுல ஒரு பகி ட்விஸ்ட். ஏற்கனவே கையில ஓய்ஸ டாட்டு போட்டவன் ஸ்டேஷன் வந்தான். கையில ஏதோ ஒரு பேப்பரை வச்சு படிச்சிட்டு இருந்தான். அதை இன்ஸ்பெக்டர் பார்த்திருப்பாரு. இப்ப அதோட முழு ஃபுட்டேஜ நோட் பண்ணா. ஸ்டேஷனுக்கு வந்தவன் இவங்கிட்ட இருக்க பேப்பர் எதையும் எடுத்து படிக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல வேற யாரையும் மீட் பண்ணி அவங்க கொடுத்த பேப்பரை தாங்க கையில வச்சு படிச்சிருக்கான். யாரா அவன் பேப்பரை கொடுத்தவன்னு வேற ஆங்கிள் கேமராவோட ஃபுட்டேஜ செக் பண்ணா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. டம்மி பீஸோட கொலை நடந்த அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்த டம்மி பீஸோட அம்மா, இன்ஸ்பெக்டர் மேல எந்த தப்பும் இல்லப்பா, என் பையன் தான் கேட்டவன், இதை நான் கைப்பட ஸ்டேட்மெண்டா எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கல்ல. அவன் கூட அதை வேற ஒரு போலீஸ்ட கொடுத்துட்டு இவனுக்கு முக்கியமான வேலைன்னு கிளம்பிட்டான். ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினா அதே போலீஸ் தான் வாங்கின ஸ்டேட்மெண்ட்டை டாட்டூ மேன் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டான். இந்த கொரியன் குழம்பு கரண்டிக்கு ஏன் இந்த வேலை, எதுக்காக இப்படி பண்ணான்னு உடனே அசிஸ்டன்ட் கிட்ட போன இன்ஸ்பெக்டர், தம்பி அன்னைக்கு டம்மி பீஸோட அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீ தானே வாங்கி அவங்கிட்ட கொடுத்த, அதை அவன் எப்ப சீஃப் கிட்ட கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்க, நீங்க செல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் தான் சார் அவன் சீஃப் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்கான், நான் அப்பவே புடிச்சு அவனை கத்தி விட்டனே அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். இது நடந்திருக்குன்னா அதுக்கான ரீசன் ஒன்னா மட்டும்தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை டம்மி பீஸோட கொலை நடந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் போயிருந்தாருன்னு வைங்களேன், ஒன்னு இவர் டம்மி பீஸ கொண்டிருப்பாரு, இல்ல நடக்கிற கொலையை நடக்க விடாம தடுத்திருப்பாரு, அதுவும் இல்லனா டம்மி பீஸ கொலை பண்ண போன கில்லரை புடிச்சிருப்பாரு. இது எதுவுமே நடக்க கூடாதுன்னா இன்ஸ்பெக்டர் ஜெயிலே இருக்கணும். அதுக்கு தான் யாரோ ஒரு கும்பல் சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கின போலீஸ்காரன் சீஃப் கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை. இதை மீறியும் இன்ஸ்பெக்டர் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரா, இவர் ஸ்பாட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் டாட்டூ மேன் நடு வழியிலேயே இன்ஸ்பெக்டரோட கார் ஆக்சிடென்ட் ஆக்கி இவரையும் அடிச்சு மயக்கமாக்கி இருக்கான். இதை இதுக்காக தான் பண்றாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல. திருட்டு மாதிரி தெரிஞ்சுட்டா அந்த விஷயத்த அப்படியே விட்டுருவாங்க, யாரும் அதை கண்டுக்க போறது இல்ல. அந்த காரணத்துக்கு தாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து பர்ஸை திருடி அதை ராபரி மாதிரி காட்டானுங்க. எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட கொலையும் டம்மி பீஸோட கொலையும் ஒரே ஆளால தான் நடந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை வேற யாரோ பிளாக்மெயில் பண்ணதா கில்லர் என்கிட்ட சொன்னா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை ஜெயில எந்த
இடத்துல வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்களோ அதுக்கும் புது டாக்டருக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரியே தெரியல. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி புது டாக்டர் உண்மையான கில்லரா இல்லனா என்னடா பண்றது அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பயம் வர, சார் நீங்க என்ன சார் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? புது டாக்டர் ஹீரோவோட மண்டையை பொளந்ததை நம்மளே பார்த்தோம். அப்புறம் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல செகண்ட் விக்டிமோட போட்டோ எல்லாம் கூட கிடைச்சது இல்ல. அதெல்லாம் அவன் தான் சார் கில்லரா இருப்பான், ஃப்ரீயா விடுங்கன்னு டீம்மேட்டும் அசிஸ்டன்ட்டும் சொல்ல, கரெக்ட் தானே, அவன் தானே கில்லரா இருப்பான், அப்ப நான் ஒன்னும் தப்பான ஆளை ஷூட் பண்ணலையே இப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கில்லர் எபிசோட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டாவது ஆள் ஒருத்தவன் கம்பியில சொருகி செத்தான்ல ஹோட்டல் வாசல்ல, அங்க போக என்னதான் ஃபாரன்சிக் ஆளுங்க வேலை பாக்குறானுங்களோ தெரியலங்க. அவனுங்க நோண்டி நோண்டி தேடும் போது கிடைக்காத விஷயம் கில்லர் சும்மா ஒரு பார்வை பார்த்ததுமே கிடைக்குது. இப்ப கூட பாருங்க, முன்னால அவங்க தேடும் போது கீழே எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, கீழ் பார்வையே பார்த்துட்டு இருந்தா எப்படி மேல் பார்வை பார்க்க வேணாமா? கில்லர் அந்த ஆங்கிள் யோசிச்சு மேல இருந்து தானே அவன் கீழே விழுந்தான். சோ ஸ்லாப்புக்கு மேல ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடும் போது கீழே விழுந்தவனோட ரத்த கரை அங்க கொஞ்சம் இருக்கு. அது கில்லருக்கு கிடைக்க எடுத்துட்டு போய் அது யாரோட ரத்தம்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ட்விஸ்டோ ட்விஸ்ட். ஃபியூனரல் ஹால்ல ஹீரோவோட அங்கிள் மாதிரியே இன்னொரு ஆளோட போட்டோவை கில்லர் பார்த்தானே, அவன் ரத்தம் தாங்க இது. எதுக்கும் இவன் தானா அவனு கன்ஃபார்ம் பண்ணிக்க இன்னும் அவன் பாடியை புதைக்கல. பாடி கிட்ட போயிட்டு மேல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு பார்த்தா கம்பியில சொருகுனதுனால அவன் நெஞ்சில ஏற்பட்ட ஓட்டை அப்படியே இருக்கு. இது மட்டும் இல்ல, கில்லரோட சின்ன வயசுல இருந்து நான் தான் ஆன்ட்டியோட புருஷன் உன் அங்கிள்னு சொல்லி இவ்ளோ நாள் கில்லர் கூடவே இருந்ததும் இவன் தான். அப்பெல்லாம் கில்லர் அங்கிள் கிட்ட பேசுறப்போ கழுத்தோரத்துல ஒரு கருப்பு கலர் தழும்பு இருக்கிறத பாத்திருப்பான். அந்த தழும்புமே இங்க இருக்கா. சோ இவன் தான் அங்கிளா வேஷம் போட்டவன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போன எபிசோட்ல ஆன்ட்டி யூஎஸ் போறதா சொல்லிட்டு கிளம்பினாங்களே, அதை செக் பண்ணா அந்த பேர்ல யாருமே இந்த ஊரை விட்டு போகவே இல்லையா. ஆட போங்கடா பொங்க பானீங்களான்னு அடுத்து கில்லர் ஆன்ட்டி தங்கியிருந்த வீட்டுக்கே போயிடுறான். அங்கேயுமே யாரும் இல்ல. கதவை தட்டிட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தவங்க வந்து, யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும், இல்லங்க இந்த வீட்டுல தான் என்னோட ஆன்ட்டியும் அவங்க பையனும் இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு கில்லர் சொன்னா. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களேப்பா, அதுவும் சாதாரணமாலாம் போல, என்னமோ யாரோ அவங்கள துரத்திட்டு இருக்க மாதிரி அவசர அவசரமா காலி பண்ணிட்டு போனானுங்க. கரெக்டா அது எப்போ நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் ஆன்ட்டியோட பையன் நைட்டு முழுக்க காணோம், எங்க போனான்னு தெரியல. மறுநாள் காலையில ஆன்ட்டி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உடனே ஒரு ட்ரக் வந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிட்டாங்க இப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரி சொன்னதும் தான் கில்லருக்கு புரியுது. ஒரு நாள் நைட்டு பையன் கில்லரோட வீட்டுல தங்கியிருந்தான்ல, கில்லர் கூட பையனை கொலை பண்ற அளவுக்கு போனான் பாருங்க. அந்த நைட்டை பத்தி தான் பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுது. அது சரிங்க, ஆன்ட்டிக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கில்லர் கேக்குறான். ஹஸ்பண்டா? எனக்கு தெரிஞ்சு ஆன்ட்டிக்கு ஹஸ்பண்ட் இல்லையே. ஆன்ட்டியோட பையன் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சேப்பா. நீ யார பத்தி கேக்குறேன்னு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லதான் கில்லருக்கு மறந்து போன சில விஷயங்கள் ஞாபகம் வருது. கில்லருக்கு பழசெல்லாம் மறக்கிறதுக்கு முன்னால ஆன்ட்டி அங்கிள் ரெண்டு பேருமே கில்லரோட வீடு எந்த ஏரியால இருந்துச்சோ அதுக்கு பக்கத்திலே தான் இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க கூட குழந்தையே இல்ல. என்ன கில்லர் பழச மறந்து ஒரு வருஷம் இருக்குமா? ஒரு வருஷம் கழிச்சு ஆன்ட்டியோட ஒரு பையன் இருக்கிறத கில்லர் பார்த்திருப்பான். உடனே ஆன்ட்டி, அது என்னோட பையன் தான்ப்பா, உனக்கு ஞாபகம் இல்ல, நீ மறந்துருப்ப அப்படின்னு ஒரு கதை கட்டியிருக்கோம். ஒரு வருஷத்துலயா பையன் பிறந்து அவ்வளவு பெருசு வளர்ந்துருப்பான். சோ ஆன்ட்டிக்கு பையன் இருக்க விஷயத்தையே அப்ப ஆன்ட்டி சொல்லல. அதோட ஆன்ட்டி யார புருஷன்னு சொல்லிச்சோ அவங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியும் இல்ல. எதுக்காக அவங்க ஹீரோ கிட்ட நடிக்கணும்? எதுக்கும் நம்மளோட ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறது உண்மையாவே நம்ம ஆன்ட்டியான்னு பாப்போம் அப்படின்னு கில்லர் இவன் அம்மாவோட ஃபேமிலி சர்டிபிகேட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தங்கச்சின்னு யாரும் இல்லங்க. ஓ மை காட்னு நம்ம கண்ணு விரியா. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக். 25 வருஷத்துக்கு முன்னால குடும்பத்தையே கொலை பண்ண சைக்கோ பையன் தானே கில்லர். அவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அப்ப அவங்கிட்ட நான் தான் அவன் அம்மாவோட தங்கச்சின்னு போய் சொல்லிட்டு வந்த ஆன்ட்டி, இனிமேல் நீ ஏன் கூட தான் வளர போறேன்னு அவனை கட்டி பிடிச்சதும் இத்தனை நாளா நம்ம ஒரிஜினல் கேரக்டரை காட்டணும், யாருக்குமே நம்மள பிடிக்கல, எல்லாரும் வெறுத்து தானே ஒதுக்குனாங்க. சோ இனிமேல் வெளி உலகத்துக்கு நம்ம ஒரிஜினல் கேரக்டரை காட்ட வேணாம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பழமாவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அப்போயில இருந்து தாங்க சைக்கோ பையன் வெளி உலகத்துல நல்லவனா நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே ஆன்ட்டி கில்லர வேற ஒரு வீட்டுக்கு கூட்டு வர, அப்ப நான் தான் அங்கிள்னு சொல்லிக்கிட்டு இப்ப பிரசன்ட்ல செத்தால ரெண்டாவது ஆளு அவன் வந்திருக்கான். அதோட சைக்கோ பையனும் இனிமேல் எனக்கு என்னோட பழைய பேர் வேணாம், புது பேரை வைங்கன்னு அவன் பேரை ஹீரோன்னு மாத்திருக்கான். ஆக சின்ன வயசுல இருந்து கில்லர் கூட இருந்த யாருமே கில்லரோட ரிலேஷனே இல்ல. இருந்தும் அவங்க ஏன் கில்லரை பக்கத்திலேயே வச்சு வளகணும் அப்படின்னு கில்லருக்கு ஒரு கன்ஃபியூஷன். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இவ தான் டிவி ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போறதே நிறுத்திட்டாலே, இருந்தும் இப்ப அவளோட பொருள் ஒண்ணு இங்க மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கலான்னு வரப்போ பழைய கில்லர் கேஸ் சம்பந்தமா இன்டர்வியூ கொடுக்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா வந்திருக்காங்கன்னு இவளுக்கு தெரிஞ்சதும் அவங்கள்ட்ட போறா. அதே டைம் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் டம்மி பீஸோட அம்மா கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கின போலீஸ்காரன் அதை டாட்டூ மேன் கிட்ட
கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டான்ல, அதை சீஃப் கிட்ட ஒப்படைச்சிட்டான். எப்படியும் டாட்டூ மேனோட கைரேகை அதுல இருக்கும் இல்லையா, ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸ் ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. சோ அதை எடுத்து பார்ப்போம்னு இன்ஸ்பெக்டர் அதை தேடுறப்போ எதர்ச்சியா இவருக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமோட போட்டோ கிடைக்குதுங்க. பார்க்க அவனோட சின்ன வயசுல எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் என்ன நினைச்சாரோ, உடனே ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எங்க இருக்கீங்கன்னு கேட்டு அவங்க டிவி ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டரும் அங்க போக அதுக்குள்ள ஹீரோயின் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கிட்ட, மேடம் வயசு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல போலியா உங்களுக்கு, இந்த ரிப்போர்ட்டர் சரியான சுயநல சூனிய பொம்மை மேடம், அவ குழந்தை கொலகாரனோட பையனு பேர் வாங்கிட கூடாதுன்னு உங்களை மாதிரி ஆளுங்களை பிடிச்சி மக்கள் மத்தியில சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நடந்த கதையை அப்படியே மாத்த நினைக்கிறா. எனக்கு கூட பாருங்க, அவன் ஆள் தான் என் பாட்டியே கொன்னான், இவன் என்னமோ எனக்கு வேலை கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவளை நல்லவன் காட்டிக்கிறா. அப்படிதான் உங்களையும் பண்ணுவா, இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காதீங்க, ஏன்ச்சு போங்கன்னு ஹீரோயின் சொன்னா, சேச்சா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ கெட்ட பொண்ணு இல்லம்மா, என் பையன் செத்ததுக்கு அப்புறம் நான் எத்தனை தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ண தெரியுமா, ஒரு தடவை ஆத்துல குதிச்சு செத்துலான்னு முடிவு பண்ணேன். அப்ப ரிப்போர்ட்டர் தான் என் கூடவே சேர்ந்து ஆத்துல குதிச்சு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தினான். சோ அவளை பத்திலாம் தப்பா பேசாதம்மா. அது இல்லாம நீங்க எல்லாரும் புது டாக்டரை தானே கில்லர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் பையன் செத்து இவன் தான் கில்லர்னு தெரிஞ்சு நான் கூட கொஞ்ச நாள் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா சொல்லவே, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. நான் அதை டிவி இன்டர்வியூல தான் சொல்லுவேன்னு ஒரே புடியா இருந்ததும், அப்புறம் உங்க இஷ்டம், நீங்க பண்றதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் வர இன்டர்வியூ எடுக்கிறதுக்குள்ள மீதி விக்டிம்ஸோட மொத்த ஃபேமிலியும் இங்க வந்து இன்டர்வியூ எடுக்க கூடாதுன்னு ஒரு கலவரத்தையே பண்ணி இன்டர்வியூவை கழிச்சிடுறாங்க. அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டர் தான் சண்டையெல்லாம் தடுத்துட்டு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மாவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. போற வழியில, சார் நீங்க எனக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நீங்களே, என்னன்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கேட்க, ஒன்னும் இல்லைங்க, எனக்கு உங்க பையனோட சின்ன வயசு போட்டோலாம் வேணும், காட்ட முடியுமான்னு இன்ஸ்பெக்டர் ரெக்வஸ்ட் பண்ண, இன்னொரு பக்கம் கில்லர் சின்ன வயசுல அவன் எந்த ஏரியால பிறந்து வளர்ந்து எந்த ஸ்கூல்ல படிச்சானோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஞாபகம் வருது இல்ல, அந்த இடத்துக்கு போக பாம்பு புட்டியில எலியை தூக்கி போட்ட சின்ன பையன்ல இருந்து முயலோட வெயிட் கூடிச்சா இல்லையான்னு அதை அறுத்து பார்த்த வரைக்கும் கில்லர் தான். கில்லர் சைக்கோ பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல நடந்த ஞாபகங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இவன் முயலை கட் பண்ண இடத்துக்கு வந்து அப்போ நடந்ததை விஷுவலா பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா வீட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட சின்ன வயசு போட்டோலாம், சின்ன வயசுனா டீனேஜ் வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்பம்ல பார்த்துட்டு இருக்க, அதுல என்னடான்னா ஒரு போட்டோவுக்கு அடியில சைக்கோ பையனோட போட்டோ இருக்கு. அது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு அங்க சீனை கட் பண்ணிட்டு கில்லர் கிட்ட வந்தா, அந்த சைக்கோ பையன் தானே கில்லர். சோ தன்னோட சின்ன வயசு பேர் என்னன்றது கில்லருக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்ல, ஜங் பே ஹுன், அதுதான் கில்லரோட சின்ன வயசு பேரு. அத சொன்னவன் அடுத்தடுத்து இவன் எந்த வீட்டுல வாழ்ந்தானோ அந்த வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க, பழசெல்லாம் ஞாபகம் வந்து மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. வாழ்ந்த வீட்டுக்குள்ள போறான், எடுத்ததுமே இவன் கண்ணு முன்னால தெரியறது இவனால கொலை பண்ணப்பட்ட இவன் அப்பாவோட பாடி தான். அதை கடந்து மேல ரூமுக்கு போனா அங்க இவனோட அம்மா செத்து போய் கிடக்குறாங்க. ஆனா அங்க நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் தாங்க. ஏன்னா இந்த சைக்கோ பையன் அவன் தம்பியவே புதைக்க போனான், அப்போ ஒரு அம்மா வந்து சாவடான்னு இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. தோஸ்தி தானே அடிக்கடி இந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்தாங்க. சோ இப்ப அந்த இடத்துல தோஸ்தி தானே இருக்கணும், ஆனா தோஸ்தி இல்ல, வேற யாரோ இருக்காங்க. எப்படியோ அதுதானே நம்ம அம்மா. அப்ப நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நம்ம தான் நம்ம கையாலே கொலை பண்ணிட்டோமா இப்படின்னு கில்லர் மண்டைய புடிச்சிட்டு உக்காடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிளாஷ்பேக் பார்த்தோம்ல, தூங்கிட்டு இருந்த சைக்கோ பையன் கண்ணை முழிச்சதும் அவன் அம்மா தலகாணிய மூஞ்சில வச்சு அமுக்கி அவனை கொல்ல பாத்துச்சு. இதெல்லாம் கில்லருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அம்மா தலகாணிய மூஞ்சில போட்டு அமுக்குனதெல்லாம் கில்லரோட மண்டையில ஓடிட்டு இருக்கப்போ எபிசோடோட பெரிய 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 ட்விஸ்டையே இங்க தாங்க வைக்கிறாங்க. கில்லர் நினைச்ச மாதிரி இவனோட அம்மாவை எதுவும் பண்ணல. அம்மா கில்லரை கொலை பண்ண ட்ரை பண்றப்போ வேற யாரோ வீட்டுக்குள்ள வந்து இவன் அம்மாவை கொண்டு இருக்காங்க. யாருன்னு இப்ப கில்லருக்கு ஞாபகம் வருது. யாரான்னு பார்த்தா நல்லா பர்மா பஜார்ல வாங்கின குருமா குண்டா மாதிரியே ஒருத்தன் இருப்பான்ல ஃபர்ஸ்ட் விக்டிம், அவன் அதை காட்டிட்டு அதோட எபிசோட முடிச்சிடறானுங்க. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. எதிர்பார்க்காத ஒன்ன எண்டிங்ல வச்சுட்டு அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளை எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. உங்களை மாதிரி தாங்க நானும் அந்த எதிர்பார்ப்போடையே இருக்கேன். அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு குயிக்கா பாத்துருவோமா? சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.